ஃபர்ஸ்ட் வந்து என்னுடைய அடிப்படையிலேயே எனக்கு அமைஞ்ச ஒரு லைஃப் டிராவல் இருக்கு இல்லையா, அதுதான் ரொம்ப முக்கியமா நான் பார்க்குறேன். அது வந்து எனக்கு கிடைச்ச ஒரு கிஃப்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே. நான் வந்து என் வாழ்க்கையில ஒரு 30க்கு மேற்பட்ட வேலைகளை பார்த்துருக்கேன். அந்த வேலைகள் எல்லாமே ரொம்ப வெவ்வேறு விதமான வேலைகள். அதாவது நார்மலாகவே எல்லா மனிதர்களையும் பார்க்கக்கூடிய வேலைகள். மார்க்கெட்டிங் வேலை, டிவிஎஸ் மாதிரி ஒரு இடத்துல லேபர் வேலை, ஓகே. இப்படியான ஒரு வேலைகள். இந்த 25க்கு மேற்பட்ட வேலைகள் மூலமா எனக்கு அறிமுகமான நிறைய மனிதர்கள் இருக்காங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து தான் வட்டி முதல் எழுதுனாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஒன்று. ரெண்டாவது, கம்யூனிஸ்ட் இயக்கம். நான் வந்து என்னுடைய சிறு வயதிலேயே வந்து எங்கள் குடும்பம் வந்து திராவிட இயக்க பின்புலம் உள்ள குடும்பம். ஓகே. பட் நான் வந்து எனக்கு விவரம் தெரிந்த காலத்திலேருந்தே கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் மேலே ஒரு ஈர்ப்பு உருவானுச்சு. அதுக்கு வந்து என்னோட அண்ணன் சரவணன் அண்ணனும் யுகபாரதி அண்ணனும் தான் காரணம். அவங்க தான் எனக்கு லிட்ரேச்சர் அறிமுகப்படுத்தினாங்க, கம்யூனிஸ்ட் கட்சியை அறிமுகப்படுத்தினாங்க. அதன் மூலமாக நான் கம்யூனிஸ்ட் கட்சிக்குள்ளே போகும்போது உங்களுக்கு தெரியும், கம்யூனிஸ்ட் இயக்கம் சார்ந்த தோழர்கள் அளவுக்கு இயல்புலேயே எளிமையானவர்கள் கிடையாது. அவங்க வந்து எளிமையை வந்து நான் எளிமையானவன் அப்படின்னு சொல்லிக்கிறத இடத்துலையே இருக்க மாட்டாங்க. அது ரொம்ப நேச்சராக அது வந்து அவங்களுக்குள்ளேயே இருக்கிற ஒரு விஷயம். அந்த தோழர்களோட எனக்கு ஏற்பட்ட பழக்கம் வந்து அந்த காலகட்டத்திலேயே எனக்கு வாழ்க்கை பற்றின வேறு புரிதல்களை ஏற்படுத்திருச்சு. இன்னைக்கு வரைக்கும் நான் ரொம்ப மனதளவில் ஒரு ஜென் நிலையில் இருக்கிறதுக்கு காரணம் வந்து கம்யூனிஸ்ட் இயக்க தோழர்கள்.